ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரெக்டாக இன்னைக்கு லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தது. நான் பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு நியூட்ரல் தான் இன்னைக்கு நான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணேன். ஒரு ₹1,700 ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நேத்து நான் உங்களுக்கு குடுத்த லெவல்ஸ் தான் நானுமே இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்திருப்பேன். லைக் எங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 56,635ன்ற ஜோன்ல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்னு நான் எடுத்திருப்பேன். லைக் எங்க எடுத்திருப்பேன்னா, இந்த ரேஞ்ச்ல எடுத்திருப்பேன். ஆனா மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் பவுன்ஸ் பேக் இங்க குடுத்து இப்போ நெறைய பேர் என்ன எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்கன்னா, எல்லாமே லெவல்ஸ் எடுத்திருந்தீங்க. அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் எங்க எஸ்எல் வச்சிருந்தேன்னா, இந்த பேட்டர்னுக்கு மேல எஸ்எல் வச்சிருந்தேன். லைக் இங்க என்ட்ரி எடுத்திருந்தேன். இங்க எஸ்எல் வச்சிருந்தேன். இந்த லோ வரைக்கும் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த லோ ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் போச்சு. நான் இன்னைக்கு 100 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன் எஸ்எல். டார்கெட் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன். எனக்கு என்னன்னா எஸ்எல் நியர் போயிட்டு இன்னைக்கு ஹிட் ஆகல. திருப்பி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் குடுத்துருச்சு. ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு தான் நான் கொஞ்சம் அவசரமா வந்தேன். நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சிடுறேன். நாளைக்கு வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் குடுத்துட்டு பாருங்க. போன வீடியோக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 130 லைக்ஸ்க்கு மேல குடுத்துருந்தீங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோக்கு எதுக்காக இப்ப நான் இன்னைக்கு வீடியோ போட வேணாம்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் நெறைய பேர் இன்னைக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. இப்பவே எனக்கு 20+ மெசேஜ் வந்திருந்தது. அதுதான் அவசரமா வந்து நான் வீடியோ போடலான்ட்டு இப்ப நான் வந்திருக்கேன். ஓகே. லைக் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் என்னோட ஒப்பீனியன் சேம் தான். நாளைக்கு இப்போ நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன ஆக்ட் ஆகும்னு நாளைக்கு வந்து லைக் இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியா பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் நாளைக்கு மார்க்கெட் வந்து. ஓகே. லைக் எந்த ரேஞ்ச்னா என்னோட ஒப்பீனியன் இந்த 56,100ன்ற ஜோன்ல நமக்கு டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் எடுக்க பாசிபிள் அதிகமா இருக்கு. இல்ல மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட்ல இந்த லைனை பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கேருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம ரிவர்சல் ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் இங்கேருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கோட மார்க்கெட் ஓப்பனிங்ல பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு கிளியரா ஐடியா கிடைச்சிரும். ஓகே. இப்போ ப்ரோ நமக்கு எங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 56 635ன்ற ஜோன் நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகல. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ரியாக்ட் குடுத்திருக்கு. ஆனா இங்க ரேஞ்ச் ரிஜெக்ஷன் குடுக்கல. அகைன் இங்கேயுமே நமக்கு ரிஜெக்ஷன் பெருசா குடுக்கல. அப்ப என்ன ஜோன் நம்ம எடுத்துக்கலாம் அப்டின்னா, மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் நம்ம லெவல் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். இப்போ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். இப்போ 56,635ன்ற ஜோன நாளைக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது அப்டின்னா, எடுத்துக்கலாம். இங்கருந்து நம்ம ரிவர்சல் ஆகும்ன்ட்டு. இன்கேஸ் இந்த இடத்துல லைக் ரியாக்ட் ஆகலன்னா, நம்ம லெவல்ஸ் இம்மீடியேட்டா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஹிஸ்டரி டேட்டா கிடையாது. இப்ப கரண்ட்டா அந்த லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸ் டேட்டா வச்சு தான் நம்ம பண்ண முடியும். பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஜோன்ல ரியாக்ட் நான் என்னோட ஒப்பீனியன் இந்த ஜோன்லருந்து நாளைக்கு ரிவர்சல் பாசிபிள். ஓகேங்களா? அ இந்த ரேஞ்ச்லருந்து நான் நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் எந்த ரேஞ்ச்ல நம்ம மார்க்கெட் குடுக்குதுன்ட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் என்ன ஆக்ட் ஆகும்னா 56,800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஆ இந்த ரேஞ்ச்க்கு போகல, மார்க்கெட் ஓப்பன்லயே மேல போகல அப்டின்னா, 56,635 தான் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் நாளைக்கு பொறுத்தவரைக்கும். ஆ சப்போர்ட் ஜோன் எது நமக்கு ஆக்ட் ஆகும்னா, நமக்கு ப்ராப்பர் சப்போர்ட் ஏரியான்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ஆ இந்த ரேஞ்ச் ஓகேங்களா? இன்னும் வரட்டும். 56,100 55,961 நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன்ல பாருங்க. நாளைக்கு ரிஜெக்ஷன் என்ன குடுக்குதான்னு பார்ப்போம். ரிஜெக்ஷன் குடுக்கலன்னா, இந்த ரேஞ்ச்ல கண்டிப்பா ரிஜெக்ஷன் குடுத்துரும். இங்க வந்து நம்ம ட்ரேட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்து நிஃப்டிக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே. ஃபைன். இப்போ நீங்க இன்னைக்கு கிளியரா பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல நான் ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நேத்தே இந்த லெவல் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? எந்த லெவல்? 25,216 25,216 இந்த ரேஞ்ச் நான் நேத்து லைன் டிரா பண்ணியிருப்பேன். நீங்க வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்ன்ட்டு. இப்போ அதே போல தான்.
மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இந்த 25,200 இருந்து பண்ணா ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து இங்க இருந்து ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நாளைக்கு ஒரே நிமிஷம் இருங்க. இந்த லெவல்ஸ் மட்டும் ப்ரீவியஸோட டேட்டால செக் பண்ணிக்கிறேன். ஓகே கரெக்ட்டா தான் இருக்கு. இப்ப எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 25,216ல ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்போம். அதே போல எக்ஸாக்ட்டா நமக்கு ரிவர்சல் குடுத்திருந்தது மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். அண்ட் நாளை என்னோட வியூ என்னன்னா சேம் தான். இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான். ஏன்னா இங்க பாருங்களேன். லைக் ஹியூஜ் பையிங். அகைன் ஹியூஜ் பையிங் போயிருக்கு. ஹியூஜ் பையிங் போயிருக்கு. அப்ப 25,100 25,100ன்றது நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்னும் முக்கியமான விஷயம் இந்த கேப்ப நமக்கு இன்னும் ஃபில் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணா பாசிபிள் இருக்கு. அ என்னோட நிஃப்டி வியூ என்னன்னா, இந்த 25,000 வந்தா தான் நான் வந்து லைக் பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி இந்த 25,000 கிட்ட வருது. மார்க்கெட் 25,000 கிட்ட வருது. அதப்போல நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் ரேஞ்ச் உள்ள வருது. இந்த பேட்டர்ன்குள்ள நமக்கு வருது அப்டின்னா, நம்ம இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆ எந்தெந்த ரேஞ்ச் சொல்றேன்னு. ஏன்னா 2மே நமக்கு நியர் பை சப்போர்ட்ல இருக்கும்போது ரிவர்சல் தான் ஆகும். அப்ப நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பெரிய லாஸ் ஒண்ணும் பண்ணல. ப்ராஃபிட்டும் பண்ணல. ₹1,700 ப்ராஃபிட் பண்ணிப்பேன். லாஸ்ன்னு வந்தீங்கன்னா, இன்னைக்கு லாஸ் எனக்கு ஹிட் ஆயிருந்தா ₹6,000 லாஸ் ஹிட் ஆயிருக்கும். எனக்கு ₹5,000 வரைக்கும் மைனஸ்ல போச்சு. அகைன் தான் எனக்கு திருப்பி ப்ராஃபிட்ல வந்து குளோஸ் ஆச்சு. நான் எங்க என்ட்ரி எடுத்திருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பிரீமியம் டிகே நெறைய இருந்தது இன்னைக்கு. நிஃப்டி லெவல் சேம் தான். ஓகேங்களா? நாளைக்கு சேம் ரெசிஸ்டன்ட் வச்சுக்கலாமே. மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஓகேங்களா? 25,000 ஆ 226 216 25,216 தான் நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னா 25,100 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச். இப்போ ஓப்பன் மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகுதுன்னா, இது வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் வந்து ஃப்ரீயா இந்த ரேஞ்ச் 100 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகும். ஓகே. இதான் லெவல்ஸ். ஓகே. மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வொர்க் இருக்கு எனக்கு. அதில தான் நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டா முடிக்கிறேன். ஓகே. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம டெய்லி போற வீடியோஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நாளையோட அனலைசிஸ் வீடியோல கொஞ்சம் ஸ்லோவா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ சோ மச்.